ஹலோ காய்ஸ், லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதோட பார்ட்டு தான் இந்த வீடியோ கண்டினியூவேஷன். ஸோ இந்த கேக்கை நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஒரு பென்டோ கேக் வந்து ரஸ்மலாய் பென்டோ கேக் தான். நம்ம ரஸ்மலாய் எல்லாம் வீட்டில் ஹோம்மேடே செய்யறது தான். நாங்கள் எதையுமே வந்து அவுட் சைடில் வாங்கி செய்ய மாட்டோம். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷஸ் இந்த ரஸ்மலாய் நம்ம உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணி இந்த கேக்கு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேக்குக்கு என்ன டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு டிசைன் வந்து மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்க கேட்டு இந்த வேர்டிங்ஸை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி நானாக ஒரு டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சு. அதோட ஃபைனல் அவுட்புட் பார்க்க ஒரு மினி சன்ஃப்ளவர் மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னே தெரியாமல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணேன், பட் பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு லாஸ்ட்டாக. ஸோ இந்த பைப்பிங் ஒர்க்கு நான் வந்து 1M நாதில் கொடுத்து தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த ரஸ்மலாய்ஸை அழகாக அடுக்கி எடுத்துக்கிறோம். ஃபைனல் அவுட்புட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கேக் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பென்டோ கேக் இருந்தது, அதுவும் பிளாக் கரண்ட் கேக் தான். அதை நம்ம ஃபீலிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளோட பேஜில் ப்ரௌனி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எந்த டிசைன் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.